அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று 31/1/2025 இன்று வெள்ளிக்கிழமை. இன்று சுபமுகூர்த்த நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு அற்புதமான நாள். இன்று பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எமது இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களையும், தம்பதிகளுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்கள் அனைவருக்கும் ஈரோடு சத்தியமங்கலம் பண்ணாரி அம்மனுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். பண்ணாரி அம்மனுடைய அருளால் வாழ்க்கையிலே எல்லா விதமான கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் நீங்கட்டும், வெற்றிகள் கிடைக்கட்டும், தொழில், வியாபாரம், கல்வி ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கட்டும், கன்னி பெண்களுக்கும் இளைஞர்களுக்கும் திருமண தடை நீங்கட்டும். இப்பொழுது இன்றைய பஞ்சாங்க விபரத்தை பார்க்கலாம். இன்று மங்கள குரோதி வருஷம் தை மாதம் 18ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று மாலை 4:30 வரை துதியை திதி உள்ளது. அதன் பின்னர் திருதியை திதி உள்ளது. இன்று காலை 8:07 வரை அவிட்ட நட்சத்திரம், அதன் பின்னர் சதய நட்சத்திரம் உள்ளது. இன்று முழுநாளும் சித்தயோகம் உள்ள நாள். இன்று புனர்பூசம் மற்றும் பூச நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதனால் கவனமாக இருக்க வேண்டும். இன்று நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரையும், மாலை 4:30 முதல் 5:30 வரையும் உள்ளது. ராகு காலம் பகல் 10:30 முதல் 12 வரையும், குளிகை நேரம் காலை 7:30 முதல் 9 வரையும், யமகண்டம் மாலை 3 முதல் 4:30 வரையும் உள்ளது. இப்பொழுது இன்றைய பொது ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. வீடு, இடம், நிலம், மனை, காணி போன்ற விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். கலை இலக்கியத்திலே ஆர்வம் ஏற்படும். விவாகம், திருமணம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இழுபறியாக இருந்த நிலைமை சிலருக்கு மாறும். வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி வெளிநாட்டில் வேலை தேடுவோருக்கு நல்ல செய்திகள் உண்டு. விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்கள், கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்கள், ஃபைனான்ஸ் சம்பந்தப்பட்ட தொழில் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. வீட்டிலே இருந்த குழப்பங்கள் குறையும். வாழ்க்கை துணையினுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய பழைய நண்பர்களை சந்திக்கின்ற வாய்ப்பு சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு வாகன யோகம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாள் வழிபாடு. ஸ்ரீ ராஜராஜேஸ்வரி அம்பாளை அஷ்டகம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். உங்களுக்கு அதிர்ஷ்டமான நிறம் நீலம். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. ரிஷபராசி என்பர்களே, உற்சாகமான நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டில் போய் வேலை செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறவர்கள், பாஸ்போர்ட், விசா, டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சுபகாரியங்களிலே பங்கு பெறுற வாய்ப்பு கிடைக்கும். உங்களுடைய சொந்த பந்தங்களை சந்திக்கின்ற வாய்ப்பெல்லாம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். சாப்பாட்டு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலாக இருங்க. ஓவராக ஸ்வீட் சாப்பிட்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பிரிண்டிங் சம்மந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், ஸ்டேஷனரி பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபேன்சி ஸ்டோர், காஸ்மெட்டிக் ஐட்டம் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. மாலை நேரத்தின் பின்னர் உங்களுடைய தாய் தந்தையருடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வேலை இடத்திலே, பணியிலே கவனமாக இருக்கணும். கல்வி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், ஆசிரியர்களாக, ப்ரொஃபஸராக, லெக்சரராக, டீனாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். திருமண மண்டபம், பார்ட்டி ஹால், மினிஹால், கன்வென்ஷன் சென்டர் வைத்திருப்பவர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சக்தி கணபதி வழிபாடு. சக்தி கணபதியை அருகம்போல் மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. மிதுனம் ராசி அன்பர்களே, கவனமாக இருக்க வேண்டிய நாள். பணம் விஷயத்தில் எச்சரிக்கையாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை. இம்போர்ட், எக்ஸ்போர்ட், லாஜிஸ்டிக்ஸ் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு அனுகூலமான நாள். டைவர்ஸ் அல்லது விவாகரத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிலருக்கு எதிர்பார்த்த மாதிரி தீர்ப்பு இருக்காது. அது சிலருக்கு மன உளைச்சலை அல்லது மனக்கவலை ஏற்படுத்தும். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கவனமாக இருக்கணும். விளையாட்டுத்துறை வீரர்களுக்கு அனுகூலமான நாள். அரசு ஊழியர்கள், அரசாங்க ஊழியர்கள், அதிகாரிகளுக்கு புது பொறுப்புகள் வந்து சேரும்.
கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஃபர்னிச்சர் வியாபாரம் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு முருகப்பெருமான் வழிபாடு. முருகப்பெருமானை நீங்கள் கந்த சஷ்டி கவசம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 7. கடகராசி என்பர்களே, பொறுமையாக இருக்க வேண்டிய நாள். வாய் வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும். வீட்டில் உள்ளவங்கள்ட்ட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. அதே மாதிரி தேவையில்லாத வீண் செலவு, விரைய செலவெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும். ஹோட்டல், ரெஸ்டாரண்ட் வைத்திருப்பவர்கள், ஃபுட் கேட்டரிங் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. மாணவர்களுக்கு படிப்பிலே அக்கறை தேவை. கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பைக் எடுத்துகிட்டு சுற்றுறது, மொபைலில் ஓவராக கேம்ஸ் விளையாடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். கண்ட்ரோல் தேவை. வெளிநாட்டிலே ஆட்டோமொபைல் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், மெரீன் இன்ஜினியரிங்கில் இருப்பவர்கள், மெரீன் இன்ஜினியராக இருப்பவர்கள், ஹோட்டலில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்திலையும் கவனமாக இருக்கணும். ஹார்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கார்டியாலஜி சம்மந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், கைனகாலஜி ப்ராப்ளம் உள்ள பெண்கள்லாம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குரு தட்சிணாமூர்த்தி வழிபாடு. குரு தட்சிணாமூர்த்தியை நீங்கள் மஞ்சள் நிற பட்டு அல்லது வஸ்திரம் சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல செய்திகள் வருகின்ற நாள். திருமணம், விவாகம், கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நல்ல செய்தி வந்து சேரும். இழுபறியாக இருந்த விஷயங்கள் நல்லபடியாக நடக்கும். சேல்ஸ் மார்க்கெட்டிங் துறையில் இருப்பவர்களுக்கு அற்புதமான நாள். ஹெச்ஆராக வேலை செய்பவர்கள், அட்மினாக இருப்பவர்கள், ஜாப் ரெக்ரூட்மெண்ட் ஏஜென்சியில் வேலை செய்பவர்கள், கன்சல்டிங் ஃபார்மில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக உள்ளது. ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகள் வருவதில் இருந்த பிரச்சனைகள் குறையும். சில பாக்கிகள் வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் உள்ள நாள். ரியல் எஸ்டேட் புரோக்கராக இருப்பவர்கள், ஏஜென்ட்டாக இருப்பவர்கள், மீடியேட்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபத்தை தரக்கூடிய நாள். வரவேண்டிய கமிஷன் எல்லாம் ஒழுங்காக வந்து சேரக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக உள்ளது. வீடு, இடம், நிலம், மனை, காணி சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனை உள்ளவர்களுக்கு கொஞ்சம் ரிலீஃப் கிடைக்கும். நகைக்கடை, அடகுக்கடை வைத்திருப்பவர்கள், ஜவுளிக்கடை, டெக்ஸ்டைல்ஸ், கார்மெண்ட் பிஸ்னஸ் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சொர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாடு. சொர்ண ஆகர்ஷண பைரவரை நீங்கள் 3 மிளகு தீபமேற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 9. கன்னிராசி என்பர்களே, உழைப்பால் உயரும் நாள். உழைப்புக்கேற்ற நல்ல பலன் கிடைக்கும். ஆடம்பர பொருட்கள் வாங்கும் பொழுது கவனம் தேவை, கண்ட்ரோல் தேவை. டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு யூசேஜில் கவனம் தேவை. பேங்க், இன்சூரன்ஸ் துறையில் இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள், பிபிஓ, கேபிஓ, கால் சென்டர் போன்ற கம்பெனிகளில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வேலை தேடுபவருக்கு நல்ல செய்திகள் உண்டு. அது மாதிரி தொழில் சொந்தமாக பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதற்கான முயற்சியில் ஈடுபடலாம். உங்களுடைய சுயஜாதகத்திலே அனுகூலமான தசா புத்தி இருந்தால் அது நல்லபடியாக நடக்கும். நாதஸ்வர, தவில் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் பாரம்பரிய இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்களாக இருப்பவர்கள், தமிழ் இசைக்கலைஞர்களாக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். நல்ல ரெக்கக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய நாள். சினிமா, சின்னத்திரை கலைஞர்களுக்கு வரவேண்டிய பாக்கிகளில் இருந்த பிரச்சனைகள் குறையும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஸ்ரீ சரபேஸ்வரர் வழிபாடு. ஸ்ரீ சரபேஸ்வரரை நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெயால் 2 தீபங்கள் ஏற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி என்பர்களே, நன்மைகள் நடக்கும் நாள். நல்ல செய்திகள் உண்டு. ஆரோக்கியம் மேம்படும். ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆனவர்களுடைய உடல்நிலையிலே முன்னேற்றம் ஏற்படும். ஆப்ரேஷனோ சர்ஜரியோ பண்ணி கொண்டவர்களுடைய உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். தாய் தந்தையருடைய சின்ன சின்ன ஆசைகளை நிறைவேற்றுவீர்கள். உங்களுக்கு பிடித்தமானவர்களுக்கு பிடித்த பொருளை வாங்கி கொடுத்து நீங்களும் அவங்களும் சந்தோஷமாக இருப்பீங்க. யூபிஐ டிரான்சாக்ஷனில் கவனம் தேவை. ஏர்போர்ட், ஹார்பர், ஏர்லைன்ஸில் வேலை செய்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். காதலர்களிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகும். இதே மாதிரி மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கும் தம்பதிகள் குழந்தை பாக்கியத்துக்காக கவனமாக இருக்க வேண்டிய நாள். இதே மாதிரி கர்ப்பிணிகளும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாள். பயணங்களின் பொழுது கவனம் தேவை. ஓவர் ஸ்பீட் பண்ணாதீங்க. டிரைவராக இருப்பவர்கள் கவனமாக டிரைவிங் பண்ணணும்.
செக்யூரிட்டியாக வாட்ச்மேனாக வேலை செய்பவர்களுக்கு பணி சுமை அதிகமாக இருக்கும். பணியிலும் கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சுதர்சனர் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. சுதர்சனர் சக்கரத்தாழ்வாரை நீங்கள் துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்கணும். சோம்பேறித்தனத்தை கைவிட வேணும். சோம்பேறித்தனம் இல்லாமல் இருக்க வேண்டிய நாள். ரைஸ் மில், ஆயில் மில் வைத்திருப்பவர்கள், சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் நடத்துபவர்கள், பெட்டிக்கடை வைத்திருப்பவர்கள், மளிகை கடை வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல லாபம் உண்டு. பூஜை பொருட்கள் விற்பவர்கள், ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட வியாபாரம் செய்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே விசா எக்ஸ்டென்ஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல செய்திகள் உண்டு. வெளிநாட்டிலே டிரைவராக பணியாற்றுபவர்கள், ஹெல்ப்பராக இருப்பவர்கள், செஃப்பாக குக்காக இருப்பவர்கள், பார் அட்டெண்டராக இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தப்பட்ட கம்பெனிகளிலே வேலை செய்பவர்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நாள். சிவில் இன்ஜினியராக, ஆர்கிடெக்டாக இருப்பவர்கள், இன்டீரியர் டிசைனராக இருப்பவர்களுக்கெல்லாம், ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியராக இருப்பவர்களுக்கெல்லாம் அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு மகாலட்சுமி தாயார் வழிபாடு. மகாலட்சுமி தாயாரை அஷ்டகம் சொல்லி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 4. வியாழ பகவானை ராசிதிபதியாக கொண்ட தனுசு ராசி அன்பர்களே, நிதானமாக இருக்க வேண்டிய நாள். கோபத்தை கண்ட்ரோல் பண்ணணும். தேவையில்லாமல் வாய் வார்த்தைகளை விடாதீங்க. சாப்பாட்டு விஷயத்தில் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். ஆயிலி ஃபுட், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் தவிர்க்க வேண்டிய உணவுகள். வேலை தேடுவோருக்கு கூடுதல் முயற்சி தேவை. தொழிலதிபர்களுக்கு பிஸ்னஸ் பார்ட்னர், பங்குதாரர்களுடன் சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவதற்கு வாய்ப்புள்ளது. ஃபைனான்ஸ் தொழில் செய்பவர்களுக்கு லாபம் உண்டு. கெமிக்கல் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஸ்டீல் இரும்பு வியாபாரம் செய்பவர்கள், ஹார்ட்வேர் எலக்ட்ரானிக்ஸ் வியாபாரம் செய்பவர்கள், பிளாஸ்டிக் சம்பந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய, லாபத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே மரீன் என்ஜினியராக இருப்பவர்கள், சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள், குவாலிட்டி கண்ட்ரோல், குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். மீடியா கம்பெனிகளிலே பணிபுரிபவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். உங்கள் ஆரோக்கிய விஷயத்திலே கவனமாக இருக்கணும். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு காளி அம்மன் வழிபாடு. காளி அம்மனை நீங்கள் சிவப்பு நிற குங்குமத்தால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 2. சனீஸ்வர பகவானை ராசிதிபதியாக கொண்ட மகரம் ராசி என்பர்களே, கவலையை மறக்க வேண்டிய நாள். ரொம்ப ஓவராக கவலைப்படுறதுல அர்த்தம் கிடையாது. அது எப்படி நடக்குமோ அது நடக்கணுங்கிற மாதிரி ஒரு ரிலாக்ஸான ஒரு மனநிலைமையில் இருக்கணும். விவசாயிகளுக்கு சில நெருக்கடிகள் வந்து போகும். கடல் சார்ந்த தொழில் செய்பவர்கள், அக்வாரியம் வைத்திருப்பவர்களுக்கு, பிளாஸ்டிக் சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் செய்பவர்கள், ஃபோட்டோ ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபம் உண்டு. ஃபோட்டோகிராஃபராக, வீடியோகிராஃபராக இருப்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷனும் நல்ல புது வாய்ப்புகளும் கிடைக்கும். டிடிபி சென்டர் வைத்திருப்பவர்கள், இ-சேவை மையம் நடத்துபவர்கள், டாட்டூ சம்பந்தப்பட்ட ஸ்டூடியோ வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் அனுகூலத்தை தரக்கூடிய நாள். வெளிநாட்டிலே ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுபவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். அதே மாதிரி சார்ட்டர்ட் அக்கௌண்டனாக இருப்பவர்கள், அக்கௌண்ட்ஸ் டிவிஷனில் வேலை செய்பவர்களுக்கெல்லாம், ஆடிட்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் அனுகூலமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு ஐயப்பன் வழிபாடு. ஐயப்பனை சரணகோஷம் பாடி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 3. கும்பம் ராசி என்பர்களே, சுறுசுறுப்பாக இருக்கணும். அதே மாதிரி வேலையில் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப 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 முக்கியமான நாள். ரியல் எஸ்டேட், கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி நடத்துபவர்களுக்கு லாபம் உண்டு. அதே மாதிரி ரொம்ப நாளாக பூர்வீக சொத்து, பரம்பரை சொத்தை விற்கணும் அப்படின்னு முயற்சி செய்து அதுக்கான முயற்சியில் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பவர்களுக்கு இப்பொழுது அதுக்கான முன்னேற்றத்துக்கான நல்ல நேரம் கிடைக்கும் நாள். சமூக சேவையாளர்களுக்கு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்கும். அரசியல்வாதிகள், அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு கட்சி தலைமையிடமிருந்து நல்ல பெயர் கிடைக்கும். மக்களிடமும் உங்கள் செல்வாக்கு அதிகரிக்கும். சோஷியல் மீடியாவில் இருப்பவர்களுக்கு பணவரவு உண்டு. வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள் நல்லபடியாக நடக்கும். வெளிநாட்டிலிருந்து தாய்நாடு திரும்புவோருக்கும் அனுகூலமான நாள். டிரைவராக இருப்பவர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும்.
எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, கார்பெண்டராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் புது கஸ்டமர்கள் கிடைப்பார்கள். வெளிநாட்டிலே டாக்டராக, சர்ஜனாக, ஹெல்த் ஒர்க்கராக, நர்ஸாக பணிபுரிபவர்களுக்கு அனுகூலமான நாளாக உள்ளது. இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு சூலினி துர்க்கை வழிபாடு. சூலினி துர்க்கையை நீங்கள் சிவப்பு நிற புஷ்பங்களால் அர்ச்சனை செய்து வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 5. வியாழ பகவானை ராசிபதியாக கொண்ட மீனம் ராசி அன்பர்களே, முயற்சியால் முன்னேறும் நாள். முயற்சிக்கு ஏற்ற நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். தாய் தந்தையருடைய ஆரோக்கியம் மேம்படும். கேன்சருக்கு ட்ரீட்மெண்ட் எடுப்பவர்கள், கிட்னி சம்பந்தப்பட்ட பிரச்சனை உள்ளவர்கள், டயாலிசிஸ் எடுத்துக்கொள்பவர்கள் தான் கவனமாக இருக்க வேண்டிய நாள். விவசாயிகளுக்கு புது முயற்சியிலே முன்னேற்றம் ஏற்படும். சூப்பர் மார்க்கெட் வைத்திருப்பவர்கள், மினி மார்ட் வைத்திருப்பவர்கள், ஹைப்பர் மார்க்கெட் நடத்துபவர்கள், ஷாப்பிங் மாலில் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், ஆட்டோமொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்கள், மொபைல் ஷோரூம் வைத்திருப்பவர்களுக்கெல்லாம் லாபத்தை தரக்கூடிய நாள். பைக் மெக்கானிக்காக வேலை செய்பவர்கள், ஆட்டோமொபைல் என்ஜினியராக வேலை செய்பவர்களுக்கெல்லாம் நல்ல ரெகக்னிஷன் கிடைக்கும். ஹாஸ்பிட்டல் நடத்துபவர்கள், கிளினிக் நடத்துபவர்கள், ஃபார்மசி நடத்துபவர்கள், மெடிக்கல் ஸ்டோர்ஸ் வைத்திருப்பவர்கள், மெடிக்கல் லேபரட்டரி நடத்துபவர்களுக்கு லாபத்தை தரக்கூடிய அற்புதமான நாள். ஆசிரியர்களுக்கு பணிச்சுமை அதிகமாக இருக்கும். சுபகாரியங்களிலே பங்கு பெறக்கூடிய வாய்ப்பெல்லாம் வரக்கூடிய அற்புதமான நாள். இன்று நீங்கள் நல்ல பலனை பெறுவதற்கு வழிபட வேண்டிய தெய்வ வழிபாடு குருவாயூரப்பன் வழிபாடு. குருவாயூரப்பனை துளசி மாலை சாற்றி வழிபடுவது நல்ல பலனை தரும். அதிர்ஷ்டமான நிற பச்சை. அதிர்ஷ்டத்தை தருகின்ற எண் 6. இதுவரை இன்றைய பொது ராசி பலன்களை பார்த்தோம். இந்த நாள் அற்புதமான நாளாகவும் உங்களுக்கு நன்மைகளை தரக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்க திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானுடைய அருள் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.